ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் நாம் எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்கொயரில் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பைப்பிங் த்ரெட்டை தான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுவோம். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ கட்டுற நூல் இருக்கு இல்லையா, இந்த நூலில் நாம் எம்போஸ்ட் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு பெரிய நீடில் எடுத்துகிட்டு இதில் 2 லைனாக இந்த த்ரெட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு லாஸ்ட்டு நாட் போட்டு எடுத்துக்கேன். 2 லைனாக கொடுக்கும்போது 4 லைன்ஸ் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். எண்டில் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து நாம் நீடியில் குத்தி வெளியில் ஃபுல்லாக அந்த த்ரெட்டை ஃபுல்லாக வெளியில் எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மேட் ஃபில்லிங் கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக ஒரு சூப்பர் நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸோ த்ரெட்டை ஃபுல்லாக வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த த்ரெட்டை இந்த மாதிரி நம்ம ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் இருக்கிற அந்த லைனில் குத்திக்கலாம். குத்திட்டு திரும்ப கீழே எடுத்துக்கலாம். த்ரெட்டு நம்ம ஒவ்வொரு முறையும் ரொட்டேட் பண்ணிவிட்டு எடுங்க. ஃபுல்லாக கீழே எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா திரும்ப எந்த சைடு இப்போ குத்தி கீழே இழுத்துருக்கோமோ அதே பக்கத்தில் மறுபடியும் பக்கத்தில் நீடியில் குத்திக்கிறோம். ஸோ ரொம்ப நெருக்கமாகவும் குத்த வேண்டாம், ரொம்ப லாங்காக தள்ளியும் குத்த வேணாம். ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் நீடியில் குத்தி எடுத்துக்கோங்க. திரும்பியும் அந்த த்ரெட்டை ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிற லைனில் குத்திக்கலாம். ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி தான் நாம் இந்த த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட்டாக இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறோம். இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம முடிச்சுக்கலாம். ஃபுல்லாக இந்த த்ரெட்டை கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு ஃப்ரேம்க்கு அடியில் நீங்கள் நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட் எப்படி போடுறது அப்படிங்கிற ஆல்ரெடி நம்ம பேசிக் லெவல் கிளாஸ்லையே பார்த்துருப்போம். ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் நம்ம நார்மல் நீடில் வச்சு ஒர்க் பண்ணுறது பார்த்தோம். ஸோ அதில் எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துருப்போம். அதே மாதிரியே நம்ம ஃப்ரேம்க்கு அடியில் வச்சு நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நாம் ஃபில்லிங் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக நான் த்ரெட்டை கொடுத்துட்டு லாஸ்ட் நாட் போட்டும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து அந்த ஸ்டார்ட்டில் ஃபஸ்ட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சென்டரில் இருந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சில்க் த்ரெட்டை நார்மலாக 2 லைன்ஸ் எடுத்துக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் 2 லைன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ சென்டர்லேருந்து எடுத்தாச்சு. 2 த்ரெட்டு நம்ம அந்த நீடியில் வச்சு குத்திருக்கோம் இல்லையா, அந்த 2 பைப்பிங் த்ரெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் 2 த்ரெட்டை தாண்டி நான் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் இடையில நான் போடலை, ஒரு 2 த்ரெட்டை தாண்டி ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ 2 த்ரெட்டை தாண்டி நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரேன். நீங்கள் அந்த த்ரெட்டு நீடில் நார்மல் நீடில் வச்சு நம்ம த்ரெட்டு எம்போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டு கொடுத்து முடிச்சுட்டு நாட் ஃப்ரேம் கடியில் நாட் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கிளாத் லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிங்க. இப்போ 2 த்ரெட்டாக தாண்டி நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. லாஸ்ட்டு ஒரே ஒரு த்ரெட் இருந்ததுனால அது ஒன்றை நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் 1 லைன் கீழே வரைக்கும் போட்டதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நாம் போட்டிருக்கோமோ அதே இடத்துல திரும்ப ஸ்டிச் நான் போட்டுட்டு வரேன். இதே மாதிரியே ஒரு 5 or 6 டைம்ஸ் சேம் நம்ம போட்ட இடத்துலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ மேலே ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப கீழே கொண்டுட்டு வாங்க.
இதே நீங்கள் வந்து மேட் ஃபில்லிங் வந்து டபுள் கலரில் வந்து கொடுத்து பண்ணும்போது ரொம்ப வந்து அதோட லுக் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து ஒரு ஒரு கலர் வந்து எடுத்துகிட்டு இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து சேம் லைன்லேயே போட்டுக்கிட்டே வரேன் நான். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல தான் போட்டுட்டு வரோம். ஒரு 6 டைம்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். 6 டைம்ஸ் போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 6 டைம் வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு த்ரெட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டபுள் கலர் ட்ரிபிள் கலரில் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போய் இந்த த்ரெட்டை வந்து குத்திட்டு ஒரு நீடில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். லாங்காக எடுத்துகிட்டு வந்து நீடில் கொடுத்து இந்த இடத்துல லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து நெக்ஸ்ட்டு கலர் த்ரெட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு கலர் த்ரெட்டு வந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த த்ரெட்டு வந்து நீங்கள் வந்து கீழேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், மேலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களுக்கு புரிகிறதுக்காக திரும்ப மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு கலரில், அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் வந்து இந்த ஸ்டிச் வந்து வர மாதிரி போடணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் வர மாதிரி. ஆல்ரெடி நம்ம வந்து மேட் ஃபில்லிங் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் பேசிக் லெவல்லேயும். ஸோ அதே மாதிரியே தான் பண்ணுறோம். பட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்போஸ்டுக்காக த்ரெட்டு வந்து கொடுத்துட்டு அந்த த்ரெட்டுக்கு மேலே வந்து நாம் வந்து ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கோம். மெத்தட் எல்லாமே சேம் தான். ஃபஸ்ட்டு போட்டதுக்கு சென்டரில் வந்து இந்த ஸ்டிச் வர மாதிரி போட்டுக்கிட்டே வரணும். இடையில வந்து அந்த பைப்பிங் அந்த கொடுத்துருக்க எம்போஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த த்ரெட்டு வந்து இருக்குது. இதுவுமே சேம் நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டு மாதிரியே நம்ம ஸ்டிச் மாதிரியே இதுவுமே வந்து ஒரு 6 டைம்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் வந்து போடும்போது அந்த பைப்பிங் த்ரெட் வந்து நமக்கு வெளியில் தெரியக்கூடாது. ஸோ ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி நல்லா வந்து நெருக்கமாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரவுண்ட் ஷேப் அண்ட் வந்து ட்ராப் ஷேப்பில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ ஷேப் ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து எனக்கு வந்து இதில் கொடுக்குற நான் அந்த ஷேப் ஒர்க்கும் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ இது நம்ம பார்த்துட்ருக்க வந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸ். ஆல்ரெடி வந்து பேசிக் லெவல் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் யூடியூப் ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து நான் வந்து ஒரு 6 டைம்ஸ் வந்து த்ரெட்டை கொடுத்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சிட்டேன். நாட் வந்து போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த செகண்ட் கலர் த்ரெட்டை வந்து கொஞ்சம் இந்த பக்கம் எடுத்து நான் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கலரை எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் நாட் போடாமல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நாட் போட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தேர்ட் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கலர் எடுத்தோம் இல்லையா அதே கலரே எடுத்துகிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேம் நம்ம இப்போ செகண்ட் கலர் போட்ட த்ரெட்டுக்கு சென்டரில் வந்து இந்த ஸ்டிச் வர மாதிரியே போட்டு ஒரு 6 லைன்ஸ் வந்து போட்டுக்கிறோம். இதே மாதிரியே தான் 2 கலரையும் மாற்றி மாற்றி ஒரு 6 லைன்ஸ் வர மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் வர மாதிரி ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். ஒன் சைடு வந்து நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். நீடியில் வந்து கீழே வந்து கிளாத்தில் குத்தும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. த்ரெட் இருக்கனால கையில் வந்து குத்துறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
இப்போ ஒன் சைடு வந்து ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. இன்னொரு பக்கமும் இதே மாதிரியே சென்டர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து முடிச்சுக்கிட்டு, அவுட்லைனுக்கு வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை பீட் ஒர்க்கு கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு நீட்டான ஃபினிஷிங்கோட குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஷேப் ஒர்க் வந்து ரவுண்டு அண்ட் வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப் இதுலேயுமே நீங்கள் வந்து இதே மாதிரியே நம்ம நீடியில் கொடுத்து இந்த த்ரெட்டை வந்து ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து மேட் ஃபில்லிங் வந்து ஸ்டிச் வந்து ஃபில்லிங் கொடுத்துட்டு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.